Good morning student. Today maths class. Take the second term book, page number 1, unit 1, geometry. Now we are going to learn about geometry. Shapes பத்தி இங்க learn பண்ண போறோம். சரிங்களா? 2D shapes, 3D shapesலாம் learn பண்ண போறோம். First, properties of 2D shapes. Listen. Here இங்க ஒரு picture கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, so students எல்லாரும் இப்படி handsலாம் hold பண்ணிட்டு எல்லாருமே ஹோல்ட் பண்ணிட்டு நிற்கணும். இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நின்றுட்டு அண்ட் ஒரு 3 மெம்பர்ஸ் மட்டும் தனியாக வெளியில் வந்துடணும். 3 மெம்பர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபாக்ஸாக ஆக்ட் பண்ணணும், செகண்ட் நம்பர் வந்து லேம்பாக ஆக்ட் பண்ணணும், அப்புறமா ஷிப்பாக ஒரு நம்பர் ஆட் பண்ணணும். 3 மெம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எனி த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆக்ட் லைக் லேம்ப், ஷிப் அண்ட் ஃபாக்ஸ். 3 பேர் வந்து ஆக்ட் பண்ணுறதுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, I am the fox. I want to see the lamp. Did you see it? அது lamp. இந்த fox வந்து நான் வந்து fox. I want to see the lamp. நான் lamp பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா did you see it அப்படின்னு கேட்குது. இந்த ரவுண்ட்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க? சர்க்கிளில் நின்றுட்டு இருக்காங்களா? எஸ் இட் இஸ் வெரி சேஃப் இன்சைட். ஆமாம், நாங்கள் பார்த்தோம், இது உள்ள சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேன் யூ ஓப்பன் த கேட் அண்ட் கிவ் த வே? இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறீங்களா கேட்டை? எனக்கு வழி விடுறீங்களா அப்படின்னு ஃபாக்ஸ் கேட்குது. கேன் யூ ஓப்பன் த கேட்? எனக்கு கேட்டை ஓப்பன் பண்ணுறீங்களா? அண்ட் கிவ் த வே, எனக்கு வழி விடுறீங்களா அப்படின்னு கேட்குது. நோ வி வாண்ட் கிவ் வே. ஸோ நாங்கள் வந்து வழி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. க்ளோஸ் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? க்ளோஸ் பண்ணுங்கன்ட்டு க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா என்ன, ஃபாக்ஸ் என்ன பண்ணோம், லேம்பஸ் கடிச்சு சாப்பிட்றோம் இல்லையா? ஸோ அதனால க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஐ ஆம் த ஷிப். டிட் யூ see my little lamp? I am searching him for a long time. ஷிப் வருது. ஷிப் வந்து என்ன சொல்லுது? ஐ ஆம் த ஷிப். டிட் யூ see my little lamp? என்னோட சின்ன லேம்பை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குது. ஐ ஆம் சர்ச்சிங். நான் ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவனை அப்படின்னு. லாங் டைம்னா ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு இந்த ஷிப் சொல்லுது. எஸ் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? எஸ் நாங்கள் பார்த்தோன்ட்டு எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கிவ் வே ஃபார் மீ டு என்டர் இன்சைட். எனக்கு வந்து வழி விடுறீங்களா நான் உள்ளே வரத்துக்கு அப்படின்ட்டு இந்த ஷிப் வந்து கேட்குது. ஓகேங்களா? எஸ் ஹியர் இஸ் த வே ஓப்பன் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இதுதான் வழின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஷிப் வந்து லேம்ப் கிட்ட போகிறதுக்காக இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஷிப் தானே, ஃபாக்ஸுக்கு தான் அவங்க வழி விடல. ஏன்னா ஃபாக்ஸ் வந்து சாப்பிட்றோம், ஷிப் வந்து இதோட பாப்பா தானே. ஸோ இதுக்கு வந்து இவங்க வழி விடுறாங்க. ஓகேங்களா? Take the next page, properties of 2D shapes. Let us learn the properties of 2D shapes. So, இங்க 2D shapes பத்தி learn பண்ண போறோம். ஓகேங்களா? First, square. SQUARE, square. Okay, square எப்படி இருக்கும்னு பாருங்க. This is stamp is in the shape of a square. இந்த stamp பார்த்திருக்கீங்களா? stamp வந்து square shapeல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Here, this is the shape of square. இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? Square is a closed shape. பாருங்க, எல்லா இடத்துலையும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்களா? ஓகே, அப்போ closed shape. ஓகே, square has 4 sides. பாருங்க, 1 2 3 4 sides இருக்கு. ஓகே, it has 4 corners. cornersனா இது 1 2 3 4 corners இருக்கு. ரைட். all the 4 sides are equal. see, எல்லா சைடுமே எப்படி இருக்கு? ஈக்குவலாக இருக்கு. ஒன்று குட்டியா ஒன்று பெருசா இருக்கா? இல்லை, எல்லா சைட்ஸுமே எப்படி இருக்கு? all sides are equal. ஸோ ஸ்கொயர் எப்படி இருக்கணும்? all sides closed ஷேப்பாக இருக்கணும். 4 sides 4 corners இருக்கணும். ஓகே, all sides are equal இருக்கும். அதுதான் ஸ்கொயர். நெக்ஸ்ட், ரெக்டாங்கிள். RECTANGLE, rectangle. ஓகே, ரெக்டாங்கிள் பாருங்க. 50 rupees note is in the shape of a rectangle. 50 rupees note எப்படி இருக்கு? rectangle shapeல இருக்கு. rectangle is a closed shape. ஓகே, இதுவும் க்ளோஸ் ஆகிதான் இருக்கு. ஸோ closed shape. it has 4 sides. பாருங்க, 1 2 3 4 sides இருக்கு. it has 4 corners. பாருங்க, 1 2 3 4 corners இருக்கு. ஓகே, ஸ்கொயர் மாதிரியே இருக்குல்ல? 4 sides, இதுக்கும் 4 corners தான். opposite sides are equal. here பாருங்க,
இந்த சைடும் இந்த சைடும் பெருசாக இருக்குது. ஸோ இந்த சைடு இன்சைடு ஈக்குவலாக இருக்குது. அண்ட் திஸ் சைடு இது வந்து ஸ்மாலாக இருக்குது. இது ரெண்டுமே ஸ்மாலாக இருக்குது. அப்போ இந்த சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் இது, இதுக்கு ஆப்போசிட் இது. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். திஸ் இஸ் கால்ட் ரெக்டாங்கிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். TRIANGLE triangle. Traffic signal is in the shape of a triangle. Traffic signal பார்த்திருக்கீங்களா? ஸோ அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரெட்டு, எல்லோ அண்ட் க்ரீன். ரெட்னா ஸ்டாப் பண்ணுங்க, எல்லோனா ரெடியாக இருங்க, க்ரீன்னா நம்ம போகலாம். ஓகேவா? அந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் அது எப்படி இருக்கும்? ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. Triangle is a closed shape. Correct. இது எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கா? ஸோ closed shape. It has 3 sides. 1, 2, 3 side இருக்கும். ஓகேவா? 1, 2, 3 side. ஓகே. It has 3 corners. 1, 2, 3 corners இருக்கு. ஓகே. Sides can be equal or unequal. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 3 sides இருக்கும். பட் அது வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கும். ஒரு சின்னதாக ஒன்று பெருசாகவும் இருக்கலாம், இல்லை எல்லாமே ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஓகேவா? This is triangle. Next, circle. Coin is in the shape of circle. Coinலாம் பார்த்திருக்கீங்களா? Coin வந்து circle shapeல இருக்கும். Circle is a closed curve. இங்கெல்லாம் closed shape சொன்னா, இங்க closed curve. அப்படியே curve இருக்கு இல்லையா? ஸோ அப்படியே க்ளோஸ் ஆயிருக்கும், ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இதுக்கு வந்து கார்னர்ஸோ இல்லை சைட்ஸோ எதுவுமே கிடையாது. இட்ஸ் a closed curve. Take the next page. Write C for closed shape. க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கெல்லாம் C போடுங்க. O for open shape. ஓப்பன் ஆயிருக்கிறதுக்குலாம் O போடுங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ C. இங்கே வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு பாருங்கள், அதனால O. இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கு C. இதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு C. இதுவும் க்ளோஸ் ஆயிருக்கு C. இங்கே ஓப்பன், ஸோ O. இது க்ளோஸ் C. இங்கே ஓப்பனாக இருக்குது, ஸோ O. ஓகே. Draw open shapes of your choose. Draw closed shape of your choose. ஸோ இங்கே ஏதாச்சும் ஒரு ஓப்பன் ஷேப்பை நீங்கள் ட்ரா பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு ஷேப் போடுங்க. இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் போடுறீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வைங்க. ஏன்னா ஓப்பன் ஷேப் தானே கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே க்ளோஸ் ஆகிருக்கணும். ஸோ க்ளோஸ் ஆகி ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இங்கே ஒரு 2 ஷேப்ஸ் நீங்களே ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? இங்கே ஓப்பனில் இங்கே க்ளோஸில் ட்ரா பண்ணி மிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் த டேபிள். இங்கே ஷேப் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் சைட்ஸ். ஸோ இதுக்கு நம்பர் ஆஃப் சைடு எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4 சைடு இருக்குது. ஸோ 4. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் 1, 2, 3, 4 கார்னர்ஸ் 4. இங்கே வந்து டிக் பண்ணணும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக, இல்லை சைட்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும். அன்ஈக்குவலாக ஈக்குவலாக இல்லை, இது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஈக்குவலுக்கு டிக் பண்ணுங்கள். இதோட ஷேப், இதோட நேம் என்ன? ஸ்கொயர். இங்கே ஸ்கொயருன்னு ரைட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே 4 சைட்ஸ் இருக்குது. 1, 2, 3, 4 கார்னர் இருக்குது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்குது. ஓகே. இதோட நேம் வந்து ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் திஸ் இஸ் 1, 2, 3 சைட்ஸ் இருக்குது. 1, 2, 3 கார்னர்ஸ் இருக்குது. இட் ஹஸ் 3 சைட்ஸ். இட் ஹஸ் 4 சைட்ஸ்ன்றாங்க. இதுக்கு 3 சைட்ஸ் தான் இருக்குது. ஓகே. ஸோ இதோட நேம் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் ஸோ ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. நோ சைட்ஸ், இங்கே நோ கார்னர்ஸ். இது வந்து கர்வ் லைனாக இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, கர்வ் லைனாக இருக்குது. இதோட நேம் வந்து சர்க்கிள். ஓகே ஸ்டூடெண்ட், இது ஃபுல்லாக ரைட் பண்ணி மிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். டேக் த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஜியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து லப்பர் பேண்ட் வச்சு இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டாட்ஸ் வச்சு நம்ம இதே ஷேப் தான், பட் சிமிலர் சைஸில் போடலாம். ஓகேவா? மெனி சிமிலர் ஷேப்ஸ் ஆஃப் வேரியஸ் சைஸ், வேறு வேறு சைஸில் நம்ம போட போகிறோம். ஸோ சேம் ஷேப், இது குட்டியாக போடலாம் அப்படி இல்லையா? இங்கே 3 லைன்ஸ், இங்கேயும் 3 லைன்ஸ், இங்கேயும் 3 டாட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக போடலாம். 4 டாட்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் எல்லா பக்கமும் 4 டாட்ஸ் வரா மாதிரி போடுங்க. ஏன்னா ஸ்கொயர் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிளுக்கும் சேம் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் குட்டியாக, அப்புறம் கொஞ்சம் பெருசாக அந்த மாதிரி போடுங்க. ஓகே. ட்ரையாங்கிளுக்கும் சேம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் போட்டு மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே. லாஸ்ட்டில் பாருங்கள், கேன் யூ ஃபார்ம் ஏ சர்க்கிள் யூஸிங்
லப்பர் பேண்ட் இந்த ஜியோபோர்டில் வந்து லப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் சர்க்கிள் போட முடியுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணால் இதில் நம்ம சர்க்கிள் போடலாம். ஓகேங்களா? டேக் த நெக்ஸ்ட் பேஜ். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பை பிளைண்ட் ஃபோல்டிங். பிளைண்ட் ஃபோல்டிங்கில் இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. லிசன். ஸோ ஹரிசாண்டல் லைன், V for vertical line, sorry, H for horizontal line, V for vertical line, S for slanting line, C for curved line. So first பார்த்தீங்கன்னா horizontal line னா இது horizontal line. ஓகேங்களா? இது vertical line. These are vertical lines. Okay. Slanting னா இப்படி slanting இருக்கும். This is slanting line. Okay. curveலாம் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி வச்சிருக்கோம். சரிங்களா? curve வளைஞ்சிருக்கிறது எல்லாமே curve line. Okay. This is horizontal, vertical, slanting and curve line. Okay. பாருங்க, இந்த டாட்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்றோம். எப்படி ஜாயின் பண்றோம்? இப்படி ஸ்ட்ரைட் லைன்னா இது வந்து வெர்டிக்கல் லைன் போடுறோம். ஸோ வெர்டிக்கலுக்கு V. இது பாருங்க கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால திஸ் இஸ் S. இதுவும் ஸ்லாண்டிங்காக இருக்கு. ஓகேவா? ஸ்லாண்டிங் இருக்கிறதுனால S. இது வந்து curve. curveக்கு நம்ம C ரைட் பண்ணோம். ஓகே. next this is also slanting and S ரைட் பண்ணுங்க. இது horizontal line H. இங்க vertical line V. take the next page. join the dots, form the shape. இந்த டாட்ஸ்லாம் அப்படியே ஃபுல்லாக பென்சில் வச்சு ஜாயின் பண்ணி மிஸ்க்கு ஃபோட்டோ எடுத்து இந்த ஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஜாயின் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ட்ரேஸ் த ஸ்ட்ரைட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரன் எ பென்சில் along the box to draw the outline of the shape. ஸோ பாக்ஸை வச்சுட்டு இப்படி அவுட்லைன், இப்படி பாக்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே வெளியிலேயே அப்படியே அவுட்லைன் டே போட்டு வந்தீங்கன்னா ஒரு ஷேப் வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸ்கேல் வச்சு ஃபுல் அவுட்லைன் போடுங்க. அவுட்லைன் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஷேப் வருதுன்னு இங்கே ரைட் பண்ணுங்கள். சரியா? ரெண்டுத்துலேயுமே ரைட் பண்ணி மிஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், டுடே கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.